பக்கத்துல இருக்கிற பலசரக்கு கடைக்கு போனா இருக்கிறத வாங்குற கை பெரிய காய் கடைக்கு போனா இதுக்கு தான் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போடுமோ தெரியல. என்னோட உடன்பிறப்பு நல்வுள்ள சொல்லுச்சேன்னு சொல்லிட்டு பெரிய காய் கடைக்கு போய் வரத்துக்கான காயை வாங்கி வச்சுக்கோன்னு சொல்லுச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் அதை பேச கேட்டு பைய தூக்கிட்டு கிளம்பிட்டு பார்த்தா எல்லாத்தையும் குமிச்சு போட்டு வச்சிருக்காங்க. சரி ஓகே அள்ளி போடுவோம் சொல்லி நானும் என்னோட பைக்குல எல்லாத்தையும் அள்ளி போட்டு பில்ல போட்டா 199 ஓவான்றாங்க. வச்சா பாரு ஆப்பு எனக்கு நினைச்சுக்கிட்டு ஏரியாக்குள்ள 200 ரூபாயோட முடிச்சுக்குவேன். ஏரியா விட்டு வெளியே வரும் 500 ரூபாய் ஆயி போச்சுன்னு புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு வந்து அடிக்கிற வெயிலுக்கு இம்யூனிட்டி பவர், ஸ்கின் க்ளோ, ஹேர் க்ரோத்னு எல்லாம் லோவாக அம்படுக்கும் சேர்த்து ஒரு ஜூஸ போட வேண்டியதான்னு காலையிலேயே நெல்லிக்காய், கருவேப்பிலை, இஞ்சி, லெமன் ஜூஸ், தண்ணி எல்லாத்தையும் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு வடிகட்டி பாக்ஸ்ல வச்சுட்டே ஃப்ரிட்ஜுக்குள்ள டெய்லி ஒரு கியூபை எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் தேனையும் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சு க்ரோத் பண்றோம் எல்லாத்தையும். அப்புறம் இன்னைக்கு சமையலுக்கு ரொம்பவே சிம்பிளா ஒரு பெரிய கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன். அதை கட் பண்ணி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், லெமன் ஜூஸ், உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மீனை பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்துட்டு இன்னைக்கு நம்ம மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம்ன்றனால காலையிலேயே நல்ல பிள்ளையா குளிச்சுட்டு என்னோட உயிரை விட மேலான என் மாமாவை நினைச்சு தாலி சிரட கட்டில கேட்டி சாமி கும்பிட்டுட்டு தயிர் சாத்தோட நம்ம பொரிச்ச கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டு எப்பயும் போல கிரேப் ஜூஸ்